இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நோய் தாக்கம் விழுந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த அதில் எரிஞ்சு எரிஞ்சு வயலில் வந்து எரிஞ்சிருக்கு. அந்த வைக்கோல் மாதிரி இருக்குது. ஒரு இப்படி நிறைய இடத்த இருக்குது அந்த வயல் ஃபுல்லாக சின்ன சின்ன இதாக வட்டமாக அப்படியே எரிஞ்சிருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் வந்து பெக்சலோன்னு ஒரு மருந்து அடிச்சினாங்க. இந்த மருந்து தான் பெக்சலோன்னு சொல்லி மருந்து. பூச்சிகள் செத்து இருக்குது, நல்ல மருந்தாக தான் இருக்குது. இருந்தாலும் பூச்சி கொஞ்சம் கட்டுப்பட்ட மாதிரி காணையில் இன்னும் ஒரு தடவை மருந்து அடிக்க வேண்டி வருதோ தெரியல. பூச்சிகள் நடமாடுறது தான் தென்படுது. இந்த மருந்து வந்து நாங்கள் வந்து பெக்சலோன்ற மருந்து 10 மில்லி ஒரு டேங்கு 10 மில்லி 16 லிட்டருக்கு 10 மில்லி மருந்து கலந்து அடிச்சினாங்க. எங்களோட வயலுக்கு வந்து 20 டேங்க் அடித்தது, மொத்தமாக 4 போட்டல். எல்லாம் சாம்பலாக இருக்கு. நோய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விலக்கி பார்த்தா தெரியும். கீழே பூஞ்சை பூஞ்சையாக இருக்கும். பூச்சியில் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது, இப்போ பார்த்தா தெரியும். இப்போ வந்து நாங்கள் வயலுக்கு வந்து நோய் வந்ததால் மண்ணெண்ணெய், இந்த மண்ணெண்ணெய் இருக்குது, மண்ணெண்ணெய் மற்ற ஆயில் இருக்குது, ஆயில் கழிவு ஆயில், வேஸ்டான ஆயில் வந்து அதுகள் வந்து எடுத்து வயல் வரப்புகளில் வந்து துணியில் நினச்சி, மண்ணெண்ணெய் துணியில் நினச்சி அதை வந்து வயல் வரப்புகள் வந்து தனி பாயிர இடங்களும் வைக்கப்படும். இல்லை அந்த மனம், அந்த எண்ணெய் மனத்துக்கு வந்து பூச்சி வந்து சாகுமன்றது. நாங்கள் மருந்தடித்ததால் வந்து அந்த நோய்க்கான பூச்சி வந்து இப்படி செத்து குமிஞ்சிருக்குன்னு பாருங்கள். தண்ணி ஓடுற அந்த வாய்க்காலில் வந்து கடுவானில் வந்து பூச்சிகள் வந்து செத்து போய் அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். நோயின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், பார்த்துக்கலாம். பூச்சி இப்போ கட்டுப்படாத காரணத்தால் வந்து நாங்கள் இப்போ மண்ணை வந்து மண்ணில் ஊற்றி போட்டு, மணலில் ஊற்றி அதை கலந்து மிக்ஸ் பண்ணி போட்டு எறிய போகிறோம் வயலுக்கு. மண்ணெண்ணெய் வந்து இப்போ மண்ணில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி போட்டு எறிய போகிறோம் வயலுக்குள்ளே. அந்த மணத்துக்கு வந்து பூச்சி வந்து எடுபடுமா. இப்போ வந்து மாலை 6 மணியை தாண்டி விட்டது. அங்கால பார்த்திங்கன்னா வெட்டு மிஷின் நெல் வெட்டுப்பட்டு கொண்டிருக்கு. இங்கால பக்கத்தில் வந்து நெல் வந்து வெட்டுப்பட்டுட்டு, எங்களோட வயலுக்கு பக்கத்தில் வந்து எல்லாம் நெல் வெட்டிட்டாங்க. இங்கால கொஞ்சம் கிடக்குது வெட்டுறதுக்கு. எங்கட வந்து நாங்கள் வந்து பிந்தி விதைச்சதால எங்களோட இன்னும் வெட்டுறதுக்கு நாள் இருக்குது. அவங்க வந்து புழுதியில் விதைச்சவங்க, நாங்கள் வந்து பலகை எடுத்து விதைச்சோம். அதனால் வந்து நாங்கள் லேட்டாக தான் வெட்டலாங்க.